வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஎஸ்எம்இ செக்ஷன் 9ல் வந்து எஸ்எம்ஏ வெல்டிங் ப்ராசஸ் வச்சு ஒரு வெல்டிங் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க. ஸோ அதில் ஃபில்லர் மெட்டலுக்கு எதெல்லாம் வந்து எசென்சியல் வேரியபிள், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ அதைத்தான் வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபில்லர் மெட்டலுக்கு ஆஸ்மிஸ் செக்ஷன் 9ல் உங்களுக்கு எஸ்எம்ஏடபிள்யூ சீல்டு மெட்டல் ஆர்க் வெல்டிங் அந்த ப்ராசஸில் வந்து வெல்டிங் ப்ரொசீஜர், சரிங்களா, டபிள்யூபிஎஸ். ஸோ அதில் வந்து ஃபில்லர் மெட்டலுக்கு 3 எசென்சியல் வேரியபிள். ஸோ அதை பார்க்கணும். சரிங்களா, நம்மளோட ப்ரொடக்ஷன் அந்த அதில் வந்து அந்த வெல்டில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆச்சு இந்த 3 வேரியபிளும் அப்படின்னா நீங்கள் அந்த டபிள்யூபிஎஸை வச்சு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து வெல்ட் பண்ண முடியாது வெல்டு. சரிங்களா, திரும்ப புது பீக்கர் வந்து மேக் பண்ணி, ஸோ டபிள்யூபிஎஸ் மறுபடியும் நியூ டபிள்யூபிஎஸ் மேக் பண்ணி அதை வச்சு தான் வந்து ப்ரொடக்ஷன் வெல்டு வந்து பண்ண முடியும். ஸோ எதெல்லாம் வந்து அந்த எசென்சியல் வேரியபிள் ஃபில்லர் மெட்டலுக்கு பார்த்தீங்கன்னா 3 இது. ஒன்று வந்து எஃப் நம்பர். ஸோ எஃப் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து அப்கமிங் ஸ்லைடில் வந்து பார்ப்போம். சரிங்களா, ஸோ எஃப் நம்பர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும், ஏன்னா அது வந்து ஒரு எசென்சியல் வேரியபிள். ஸோ அதே மாதிரி ஏ நம்பர் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். டபிள்யூபிஎஸ் வந்து ரீகுவாலிஃபை பண்ணணும். புது பிகேஆர் வச்சு நம்ம வந்து நியூ டபிள்யூபிஎஸ் வந்து மேக் பண்ணணும். சரிங்களா, ஏன்னா ஏ நம்பர் வந்து ஒரு எசென்சியல் வேரியபிள். அடுத்து வந்து வெல்டு மெட்டல் திக்னஸ். ஸோ வெல்டு மெட்டல் திக்னஸ் உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்ச், உங்களுக்கு வந்து திக்னஸ் ரேஞ்ச் இருக்கும். சரிங்களா, மேக்ஸிமம் திக்னஸ் ரேஞ்ச். ஸோ அதை விட அதிகமாக போச்சு ப்ரொடக்ஷன் வெல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீகுவாலிஃபை வந்து பண்ணணும். ஏன்னா அந்த டபிள்யூபிஎஸ்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு லிமிட்டேஷன் இருக்குது, திக்னஸ் லிமிட்டேஷன். ஓகேங்களா, இந்த 3 எசென்ஷியல் வேரியபிள். ஸோ இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டபிள்யூபிஎஸ்ஸை ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா, புரிஞ்சா? ஸோ ஒவ்வொன்றா வந்து எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, QW 404.4 இதுதான் வந்து எஃப் நம்பர். ஸோ இதில் தான் வந்து எஃப் நம்பர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் நம்பர் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆச்சு, சரிங்களா, உங்களுக்கு டபிள்யூபிஎஸ்ஸில் வந்து ஒரு எஃப் நம்பர் இருக்குது. சரிங்களா, ஸோ ப்ரொடக்ஷன் வெல்டில் நீங்கள் வந்து வெல்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபில்லர் ராடோ இல்லை எலக்ட்ரோடோ அதோட எஃப் நம்பர் வந்து வேறையாக இருக்குது. சரிங்களா, அப்போ வந்து நீங்கள் வந்து வெல்ட் பண்ண முடியுமானா முடியாது, ஏன்னா உங்களுக்கு எஃப் நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு எஃப் நம்பர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா, டபிள்யூபிஎஸ்ஸை ரீகுவாலிஃபை வந்து பண்ணணும். சரிங்களா, ஸோ இந்த எஃப் நம்பர்னால் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். எஃப் நம்பர்னால் என்ன அப்படின்னா, இந்த ஃபில்லர் மெட்டல் எதெல்லாம் வந்து என்னென்ன ஃபில்லர் மெட்டல்லாம் வந்து ஒரே சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கோ, வெல்டிங் கேரக்டரிஸ் வந்து சிமிலராக இருக்கோ, சரிங்களா, ஸோ அதெல்லாமே வந்து ஒரு எஃப் நம்பரில் குரூப் பண்ணிடுவாங்க. சரிங்களா, ஸோ அதுதான் வந்து எஃப் நம்பர். ஸோ அதுக்கு ஒரு நம்பர் வந்து அசைன் பண்ணிடுவாங்க. சரிங்களா, ஸோ ஆஸ்மிஸ் செக்ஷன் 9ல் டேபிள் QW 432 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல். இப்போ ஃபெரஸ் அண்ட் ஃபெரஸ் அலாய்ஸ் அதுக்கு எஃப் நம்பர் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் நிக்கல் அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப் நம்பர் 41லேருந்து 46. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ எஃப் நம்பர் சேஞ்ச் ஆனாலே நம்ம வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். சில ஃபில்லர் மெட்டலுக்கு வந்து சரிங்களா அந்த டேபிளில் வந்து இருக்காது. ஸோ அதுக்கு வந்து எஃப் நம்பர் வந்து அசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபில்லர் மெட்டல் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க ப்ரொடக்ஷனில், பிக்யூஆரில் வந்து எஃப் நம்பர் இருக்குது. பட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் வெல்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபில்லர் மெட்டலுக்கு எஃப் நம்பர் வந்து அந்த டேபிளில் அசைன் பண்ணல. ஸோ அப்போ யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, ஏன்னா எஃப் நம்பர் சேஞ்ச் ஆனாலே நீங்கள் வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும்.
ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பிக்யூஆரில் ஒரு எஃப் நம்பர், ப்ரொடக்ஷனில் வந்து வேறு எஃப் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வெல்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ரீகுவாலிஃபிகேஷன் வந்து இம்பார்ட்டண்ட். புரிஞ்சா? ஸோ உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல். ஸோ அதை பொறுத்து எஃப் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து குரூப் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் அண்ட் ஸ்டீல் அலாய்ஸ். ஸோ இதில் வரக்கூடிய எஃப் நம்பர் பார்த்தீங்கன்னா எஃப் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. அலுமினியம் அலாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எஃப் நம்பர் 21லேருந்து 26 வரைக்கும், 21, 22, 23, 24, 25, 26. அதே மாதிரி காப்பர் அலாய்ஸ் 31லேருந்து 37. நிக்கல் அலாய்ஸ் 41லேருந்து 46. டைட்டானியம் அலாய்ஸ் 51லேருந்து 55. சிர்கோனியம் அலாய்ஸ் 61. ஹார்ட் ஃபேஸிங் வெல் மெட்டல் ஓவர்லே 71லேருந்து 72. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் வந்து குரூப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வராத ஃபில்லர் மெட்டல் வந்து நம்மளுக்கு வந்து எஃப் நம்பர் வந்து வராது. ஸோ நம்மளுக்கு அதுக்கு நீங்கள் வந்து தனியாக நியூ பிக்யூஆர் தான் வந்து மேக் பண்ணி, ஸோ அதே ஃபில்லர் வயரோ எலக்ட்ரோடோ நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேம் WPS பிக்யூஆர் நம்ம வந்து மேக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எஃப் நம்பர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நியூ பிக்யூஆர் இஸ் ரெக்வயர்ட். அதே சேம் நம்ம எஃப் நம்பர் தான் யூஸ் பண்ணுறோம் பிக்யூஆர்லேயும் சரி, WPSலையும் சரி, ப்ரொடக்ஷன்லையும் சரி அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே பிக்யூஆர் வச்சு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ ரீகுவாலிஃபிகேஷன் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துங்க. பிக்யூஆரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்லர் மெட்டல் வந்து E7018. ஸோ அதோட எஃப் நம்பர் வந்து F4. சரிங்களா? ப்ரொடக்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த ஃபில்லர் மெட்டலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா E6010. இதோட எஃப் நம்பர் பார்த்தீங்கன்னா F3. ஸோ உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுதா, F4லேருந்து F3க்கு மாறுது. ஸோ அப்போ வந்து யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாது. ரீகுவாலிஃபிகேஷன் இந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ ரீகுவாலிஃபிகேஷன் ரெக்வயர்ட் எஸ்ன்னு கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ER70S-2. இது வந்து பிக்யூஆர் அப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்லர் மெட்டல். ஸோ இதோட எஃப் நம்பர் பார்த்தீங்கன்னா எஃப் நம்பர் 6. நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ப்ரொப்போஸ் பண்ணக்கூடிய ஃபில்லர் மெட்டல் பார்த்தீங்கன்னா ER70S-6. ஸோ இதோட எஃப் நம்பர் பார்த்தீங்கன்னா எஃப் நம்பர் 6. ஸோ ரெண்டோட எஃப் நம்பரும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ரீகுவாலிஃபிகேஷன் ரெக்வயர்டானா இல்லை, அதே நம்ம வந்து WPS வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே பிக்யூஆர் வச்சு நீங்கள் WPS மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா E308L-16. இந்த ஃபில்லர் மெட்டலில் பிக்யூஆரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட எஃப் நம்பர் என்ன, F5. ப்ரொடக்ஷனில் வந்து ப்ரொப்போஸ் பண்ணக்கூடிய ஃபில்லர் மெட்டல் என்ன அப்படின்னா E309L-16. ஸோ இதோட எஃப் நம்பர் என்ன, எஃப் நம்பர் 5. ரெண்டுமே சேமா? அப்போ ரீகுவாலிஃபிகேஷன் ரெக்கார்டா? இல்லை, தேவையில்லை. அடுத்து லாஸ்ட்டு பாருங்கள். பிக்யூஆரில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்லர் மெட்டல் வந்து E7018. இதோட எஃப் நம்பர் என்ன, F4. சரிங்களா? உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனில் ப்ரொப்போஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபில்லர் மெட்டலோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஸோ எஃப் நம்பர் வந்து அதுக்கு இல்லை, அந்த ஃபில்லர் மெட்டலுக்கு எஃப் நம்பர் வந்து அசைன் பண்ணல அந்த லிஸ்ட்டில். சரிங்களா? ஸோ அப்படி வந்து அசைன் பண்ணல அப்படின்னா நாட் லிஸ்டட் அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணலாமா, ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு எஃப் நம்பர்லேருந்து இன்னொரு இதுக்கு மாறிடுது. ஸோ அதோடைய காம்போசிஷன் எல்லாமே மாறுது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ரீகுவாலிஃபிகேஷன் ரெக்வயர்டா அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் ரெக்வயர்டு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்லர் வயர் வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு பார்த்துங்க. ஸோ அதே லிஸ்ட்டில் இல்லாத சேம் ஃபில்லர் வயர் தான் வந்து பிக்யூஆரில் இருக்க யூஸ் பண்ணணும். ஸோ அதை வச்சு தான் வந்து ப்ரொடக்ஷன் உள்ள அடிக்க முடியும். ஓகே, புரிஞ்சா? அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா QW404.5 ஏ நம்பர் சேஞ்சஸ் ஆச்சுன்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஏ நம்பர்னால் என்ன? சரிங்களா? இந்த வெள்ளு மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா,
வெல் மெட்டலோடைய சரிங்களா கெமிக்கல் காம்போசிஷன் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது தான் வந்து இந்த ஏ நம்பர். சரிங்களா, கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த டெபாசிட்டட் வெல் மெட்டல். ஸோ அதுதான் வந்து ஏ நம்பர். ஸோ ஆஸ்மிஸ் செக்ஷன் 9ல் ஒன்லி ஃபெரஸ் மெட்டலுக்கு மட்டும்தான் வந்து ஏ நம்பர் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுக்கு தான் வந்து இது வந்து எசென்சியல் வேரியபிளாக வந்து ஆக்ட் ஆகும் இந்த ஏ நம்பர். ஓகேங்களா, ஒன்லி ஃபார் ஃபெரஸ் மெட்டல். உங்களுக்கு ஒரு ஏ நம்பர்லேருந்து இன்னொரு ஏ நம்பருக்கு மாறுச்சு சரிங்களா, அந்த வெல் மெட்டல் கெமிக்கல் காம்போசிஷன் மாறுச்சுன்னா ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். சரிங்களா, புது பிக்சர் வந்து மேக் பண்ணணும். சரிங்களா, ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஏ நம்பர் 1லேருந்து ஏ நம்பர் 2 மாறுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஏ நம்பர் 2லேருந்து ஏ நம்பர் 1க்கு மாறுச்சுனாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, ரீகுவாலிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. ஸோ இதுவே ஏ நம்பர் 1லேருந்து ஏ நம்பர் 8க்கு மாறுச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் இம்பார்ட்டண்ட். சரிங்களா, எதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஏ நம்பர் வந்து கிளாஸிஃபை ஆயிருக்குன்னா வெல் மெட்டலோட கெமிக்கல் காம்போசிஷனை பொறுத்து. ஓகேங்களா, புரிஞ்சா? ஸோ கெமிக்கல் காம்போசிஷன் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபில்லர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபில்லர் வயர் எலக்ட்ரோடோ. ஸோ எம்டிசியை வச்சு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஏடபிள்யூஎஸ் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, ஃபில்லர் வயர் எலக்ட்ரோடுக்கு. ஸோ ஆஸ்மி செக்ஷன் 2 பார்ட் சி. ஸோ அதில் போய் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கெமிக்கல் காம்போசிஷன் ஸோ அதில் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வருதுன்னு பார்த்துட்டு ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஏ நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பார்த்துங்க. இப்போ பிகேர் வந்து ஏ நம்பர் 1ல் குவாலிஃபை ஆகிருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஏ நம்பர் 2 உள்ள அந்த வெல் மெட்டல் காம்போசிஷன் உள்ள ஃபில்லர் வயர் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ வந்து ரீகுவாலிஃபிகேஷன் ரெக்யர்டானா இல்லை. ஏன்னா ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குல்ல, என்னென்னா ஏ நம்பர் 1லேருந்து ஏ நம்பர் 2 சேஞ்ச் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ரீகுவாலிஃபிகேஷன் தேவையில்லை. அதே மாதிரி ஏ நம்பர் 2லேருந்து ஏ நம்பர் 1 மாறினாலும் ரீகுவாலிஃபிகேஷன் தேவையில்லை. பட் ஏ நம்பர் 1லேருந்து ஏ நம்பர் 8 மாறிச்சுன்னா கண்டிப்பாக ரீகுவாலிஃபிகேஷன் தேவை. அதே மாதிரி ஏ நம்பர் 8லேருந்து ஏ நம்பர் 9 மாறிச்சாலும் ரீகுவாலிஃபிகேஷன் இம்பார்ட்டண்ட்டு பண்ணணும். அதே மாதிரி ஏ நம்பர் 11லேருந்து ஏ நம்பர் 8 மாறிட்டாலும் ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். சரிங்களா, ஏ நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா, இதுதான் வந்து நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, அதுதான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து ஏ நம்பரை வந்து நம்ம வந்து எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுறது, நீங்கள் அந்த வெல்டு கூப்பனை வந்து டெஸ்டிங் பண்ணி டிட்டர்மைன் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ் ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி மேனுஃபேக்சர் சர்டிஃபிகேட்டில் வந்து கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்து நீங்கள் ஏ நம்பரை வந்து அசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு வந்து செப்பரேட் கெமிக்கல் அனலைசிஸ் தேவையில்லை. ஓகேங்களா, புரிஞ்சா? அடுத்து லாஸ்ட் திக்னஸ். உங்களுக்கு வந்து அந்த டெபாசிட்டட் வெல் மெட்டல் திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சேஞ்ச் ஆச்சுன்னா பியாண்ட் த குவாலிஃபைட் ரேஞ்ச். சரிங்களா, உங்களுக்கு வந்து QW451. ஸோ இந்த டேபிளில் வந்து கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் திக்னஸ் ரேஞ்ச், வெல் மெட்டல் திக்னஸ் ரேஞ்ச். இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா இது எசென்சியல் வேரியபிள். ஓகேங்களா, இப்போ வந்து இதான் வந்து அந்த டேபிள் QW451.1. ஓகேங்களா, இப்போ வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க பிக்யூஆரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 mm டெபாசிட் பண்ணுறீங்க ஃபில்லர் மெட்டல். ஸோ குவாலிஃபைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 20 × T.
சரிங்களா? 20 × 2. ஏன்னா வந்து திக்னஸ் வந்து 2 டைம்ஸ் த திக்னஸ் வந்து குவாலிஃபை. ஓகேங்களா? புரிஞ்சா? அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வந்து நீங்கள் வந்து வெல் பண்ணலாம். 40 mm வரைக்கும் வெல் பண்ணலாம். இதுக்கு மேலே போயிடுச்சு, ப்ரொடக்ஷன் வேல்டில் வந்து 45 அது மாதிரி போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து வெல் பண்ண முடியாது. புரிஞ்சா? ஸோ அதுதான். இப்போ வந்து பிகேஆரில் வெல் மெட்டல் டெபாசிட் திக்னஸ் வந்து 10 mm. சரிங்களா? குவாலிஃபைடு வெல் மெட்டல் டெபாசிட் திக்னஸ் வந்து 20 mm, 2 டைம்ஸ். அதே மாதிரி 20 mm 40 mm வரைக்கும் வெல் பண்ணலாம். இதுவே 40 mm மேலே போச்சு அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சா? இதுதான் வந்து ஃபில்லர் மெட்டலில் உள்ள எசென்சியல் வேரியபிள். 3 எசென்சியல் வேரியபிள் இருக்குது. ஐ திங்க் நம்ம வந்து நீங்கள் வந்து கிளியராக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Until bye bye, take care, see you.